ஆவடி மண்ணின் பெருமைமிகு மகனாக அன்பாலும் பணிவாலும் மனித நேயத்தாலும் 1000 இதயங்களில் அழியாத முத்திரை பதித்தவராக திகழ்பவர் நம் லயன் செல்வம் ஆண்டனி முத்து அவர்கள். அன்பும் அரவணைப்பும் நிறைந்த திரு டி சேவியர் திருமதி ஜெசிந்தா தம்பதியரின் மகனாக 1970ஆம் ஆண்டு ஜூலை 14ஆம் நாள் பிறந்தார். அக்கா, தங்கை, தம்பி என்னும் பாசத்தின் அரவணைப்பில் வளர்ந்த இவர் சிறு வயதிலேயே கனவுகளை காண்பதோடு மட்டுமல்ல, அவற்றை நனவாக்க துணிந்தவர். செயின்ட் ஆண்டனிஸ் நடுநிலைப் பள்ளியில் கல்வி பயின்ற இவர் 7ஆம் வகுப்பில் இருக்கும்போதே வாழ்க்கை அவருக்கு ஒரு புதிய பாடத்தை கற்றுக் கொடுத்தது. புத்தகங்களை தற்காலிகமாக ஒதுக்கி வைத்து தந்தையார் நடத்தி வந்த தொழிலையே தனது வாழ்க்கை பள்ளியாக மாற்றிக்கொண்டார். பலர் பள்ளியில் பாடங்களை கற்றுக்கொண்ட வயதில் இவர் தொழிலின் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டார். பலர் தேர்வுகளை எழுதிய வயதில் இவர் வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொண்டு வெற்றிகளை எழுதத் தொடங்கினார். உழைப்பை மூலதனமாகவும் தன்னம்பிக்கையை வழிகாட்டியாகவும் கொண்டு வணிகத்துறையில் தனக்கென அழியாத முத்திரையை பதித்து இன்று வெற்றிகரமான தொழில் முனைவோராக உயர்ந்து நிற்கிறார். 1995ஆம் ஆண்டு திருமதி கீதா அவர்களை வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்டார். அன்பும் அரவணைப்பும் நிறைந்த இவர்களது இல்லற வாழ்விற்கு மனோஜ், ஆண்ட்ரூ என்ற 2 மகன்கள் கிடைத்தனர். மூத்த மகன் மனோஜ் கட்டிடக்கலை துறையில் தனது படிப்பை முடித்து சிறப்பாக பணியாற்றி வருகிறார். இளைய மகன் ஆண்ட்ரூ பிகாம் LLB படிப்புகளை முடித்து சட்டத்துறையில் சிறப்பான நிலையை நோக்கி பயணித்து வருகிறார். தனது குடும்பத்தையும் தொழிலையும் சமூக பணிகளையும் சமநிலையுடன் வழிநடத்தி ஒரு சிறந்த குடும்பத் தலைவராகவும் சமூகத்தின் முன்மாதிரியாகவும் திகழ்கிறார். கடின உழைப்பையும் தன்னம்பிக்கையையும் மூலதனமாக கொண்டு பல்வேறு தொழில்களில் தன்னுடைய முத்திரையை பதித்தவர் நம் லயன் செல்வம் ஆண்டனி முத்து அவர்கள். ரியல் எஸ்டேட், பில்டிங் கான்ட்ராக்ட், திருமண மண்டபங்களை அமைத்து வெற்றிகரமாக நடத்துதல், ஹார்ட்வேர் வணிகம், லாரி மற்றும் டிரான்ஸ்போர்ட் சேவைகள் என தொழில்துறையின் பல்வேறு பரிமாணங்களில் வெற்றி கொடி நாட்டினார். அவரது தொலைநோக்கு பார்வை, நேர்மை, விடாமுயற்சி மற்றும் தொழில் முனைவு ஆகியவற்றின் பலனாக ஆவடி பகுதியின் மதிப்புமிக்க தொழில் அதிபர்களில் ஒருவராக உயர்ந்து பலருக்கு முன்மாதிரியாக திகழ்ந்து வருகிறார். வணிகத்தில் வெற்றியாளராக மட்டுமல்ல, பொது வாழ்விலும் பொறுப்புணர்வுடன் தன்னை அர்ப்பணித்து கொண்டவர் நம் லயன் செல்வம் ஆண்டனி முத்து அவர்கள். பட்டாபிராம் வியாபாரிகள் சங்கத்தின் தலைவராக சிறப்புடன் செயல்பட்டு வணிகர்களின் நலனுக்காக அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருகிறார். அது மட்டுமல்லாமல் பட்டாபிராம் நாடார் சங்கத்தின் துணைத் தலைவராக இருந்து சமூக ஒற்றுமையையும் வளர்ச்சியையும் முன்னெடுக்கும் பல பணிகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி வருகிறார். மேலும் கிறிஸ்தவ தொழிலதிபர்கள் மற்றும் தொழிலாளர்கள் இயக்கம் உள்ளிட்ட கிறிஸ்தவ அமைப்புகளிலும் முக்கிய பொறுப்புகளை வகித்து சமூக பணியில் தனது பங்களிப்பை தொடர்ந்து வழங்கி வருகிறார். எந்த மேடையாக இருந்தாலும், எந்த மனிதராக இருந்தாலும் அன்பும் பணிவும் மரியாதையும் தான் அவரது அடையாளம். அரசியல் வேறுபாடுகளை கடந்து அனைத்து அரசியல் தலைவர்களுடனும் இனிய நட்புறவை பேணி அனைவரின் அன்பையும் மதிப்பையும் பெற்ற மனிதராக திகழ்கிறார். பொது வாழ்வில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்த நம் லயன் செல்வம் ஆண்டனி முத்து அவர்கள் உலகின் மிகப்பெரிய மனிதநேய இயக்கமான லயன் சங்கத்தில் இணைந்து எண்ணற்ற சேவைகளை செய்து வருகிறார். ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவிகள், இலவச மருத்துவ முகாம்கள், மரக்கன்றுகள் நடுதல், முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிகள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வழங்குதல், பொது மக்களுக்கான குடிநீர் வசதிகள் ஏற்படுத்துதல் என அவரது சேவை பயணம் தொடர்கிறது. குறிப்பாக கொரோனா பெருந்தொற்று காலத்தில் அவர் ஆற்றிய மனிதநேய பணிகள் மக்களின் மனதில் என்றும் மறக்க முடியாத நினைவாக நிலைத்திருக்கின்றன. ரசனைக்கு இலக்கணமாகவும் பயணங்களுக்கு புதிய பரிமாணமாகவும் திகழ்பவர் நம் லயன் செல்வம் ஆண்டனி முத்து அவர்கள். ஸ்பெயின், பாரிஸ், எகிப்து, ஜெருசலேம், ஹாங்காங், பாங்காக், இலங்கை, பிலிப்பைன்ஸ் மற்றும் வியட்நாம் போன்ற உலகின் பல நாடுகளுக்கு பயணம் செய்து பல்வேறு கலாச்சாரங்களின் அழகை ரசித்து அனுபவங்களை வாழ்க்கையின் செல்வமாக சேர்த்தவர். உழைப்பை உயிர் மூச்சாகவும், சேவையை வாழ்க்கை நோக்கமாகவும், மனிதநேயத்தை இதய துடிப்பாகவும், நேர்மையை வாழ்வின் நெறியாகவும் கொண்டு வெற்றி பாதையில் சிறப்பாக பயணித்து வரும் உயர்ந்த ஆளுமை. தந்தையின் அரவணைப்பில் அன்பை விதைப்பவர், சகோதரனின் பாசத்தில் உறவை வளர்ப்பவர், தோழனின் தோளாக நம்பிக்கையை அளிப்பவர்,
வழிகாட்டியின் வெளிச்சமாக பாதையை காட்டுபவர். தலைவரின் தொலைநோக்கு பார்வையால் பலரை உயர்த்துபவர். நிர்வாகத்தில் நேர்த்தி, திட்டமிடலில் துல்லியம், செயல்பாட்டில் சிறப்பு, சேவையில் அர்ப்பணிப்பு என எண்ணற்ற உயரிய பண்புகளின் ஒட்டுமொத்த உருவமாக திகழ்பவர் நம் லயன் செல்வம் ஆண்டனி முத்து அவர்கள். இத்தகைய சிறப்புமிக்க தலைவர், பாரம்பரியமும் பெருமையும் எழிலும் நமது ஆவடி லயன் சங்கத்தின் 57வது தலைவராக பொறுப்பேற்பது சங்கத்திற்கு ஒரு பெரிய பொற்காலமே.